இன்றைக்கி ஒரு மாங்காய் பச்சடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா தோல் சீவிட்டு நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. சீடெல்லாம் போடக்கூடாது. அதை நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதில் உள்ள சதையை மட்டும் சீவி எடுத்துக்கணும். ஒரு 5 பச்சை மிளகாய் காரத்துக்காண்டி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. போட்டு குக்கரில் அள்ளி வச்சிட வேண்டியது. இது ஒட்டு மாங்காயில் தான் நல்லாயிருக்கும். நான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனோன்னா அங்கே ஒட்டு மாங்காய் மரம் தரவிக்கிட்டு இருக்கோம். அதை பறித்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் ஒட்டு மாங்காய் மரம் இல்லை. இப்போ இது ஒரு கொஞ்சோண்டு தேவையான முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் ஒரு 10 மாங்காய்க்கு செய்வோம். பச்சை மிளகாய் போட்டுங்க, தேவையான உப்பு போட்டுங்க. இதுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். 3 விசில் வைங்க. இப்போ விசில் வந்துருச்சு. நல்லா கடைஞ்சிக்கணும். இந்த பச்சை மிளகாய், இந்த மாங்காய், உப்பெல்லாம் படுற மாதிரி நல்லா கடையணும். கடைஞ்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலருக்காண்டி தான் மஞ்சத்தூள் போட்டுங்க. வெல்லம் ஒரு 100 கிராம் இருக்கும். அதை எடுத்து போட்டு நச்சு போட்டு நல்லா வெல்லம் கரையட்டும். வெல்லம் கரைஞ்சோடனே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா கடைஞ்சிட்டு எடுத்த அடுப்பை பற்ற வச்சுட்டு அங்கிட்டு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தாளித்தா நல்லாயிருக்கும். இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். அல்வா மாதிரி இருக்கும். நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடுவோம். அதை நல்லா கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிட வேண்டியதான். சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. நாங்கள்லாம் கிண்ணத்தில் மோந்து வச்சுக்கிட்டு ஒரு 10 மாங்காய்க்கு செய்வோம். ஸ்பூன் போட்டு திங்கிறது சூப்பராக இருக்கும். எப்படி பாருங்கள், அல்வா மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.